Hello students, welcome back to JKG Max. So இன்னைக்கு நம்ம 10th Max chapter 5 exercise 5.1ல first sum பார்க்க போறோம். Find the area of a triangle formed by the points 1, -1, -4, 6 and -3, -5. ஓகே ஏரியா ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் வந்து நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லாங்க. ட்ரையாங்கிளோட ஏரியா. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எப்போவுமே சைடில் ரஃபாக ஒரு கிராஃப் போட்டு அந்த பாயிண்ட்ஸை ப்ளாட் பண்ணிக்கணும். பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கும், நெக்ஸ்ட்டு வந்து மைனஸ் ப்ளஸ்ஸாக இருக்கும், ஆஃப்டர் ரெண்டுமே வந்து மைனஸாக இருக்கும், ஆஃப்டர் ஃபஸ்ட்டு மைனஸ் செகண்ட் ப்ளஸ். ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட் மாறாது. இதில் இந்த வைஸ் தான் நீங்கள் வந்து பாயிண்ட் எடுத்து வந்து மார்க் பண்ணணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் +1 -1. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு செகண்டு மைனஸு. ஸோ இங்கே இருக்கா, அப்போ 1, -1ன்றது நம்மளுக்கு இங்கே வந்து ப்ளாட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகெயின் ஃபஸ்ட்டு மைனஸு செகண்ட் வந்து ப்ளஸ்ஸு. ஸோ திருப்பியுமே இந்த பாயிண்ட்டு இங்கே தான் வந்து நம்மளுக்கு மார்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு மைனஸு செகண்டு ப்ளஸ்ஸு. ஸோ இங்கே வந்து ப்ளாட் ஆகும். ஃபஸ்ட்டு மைனஸு செகண்ட் வந்து ப்ளஸ்ஸு, ஆஃப்டர் ரெண்டுமே மைனஸ். ஸோ ரெண்டுமே மைனஸ்னால் நம்மளுக்கு இங்கே வந்து ப்ளாட் ஆகும். -3, -5. ஓகே, ஒன்ஸ் இந்த மாதிரி மார்க் பண்ண அப்புறமா ரஃபாக அதுக்கு ஒரு டயக்ராம் வரைஞ்சிருங்க. ஸோ நம்மளுக்கு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சா, இதை நீங்கள் ரஃபாக போட்டால் மட்டும் போதும், பாயிண்ட்லாம் வச்சு போடணும்லாம் நீடர் இல்லை. ஓகே, இந்த பாயிண்ட் இப்போ நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் சூஸ் பண்ணி எடுக்கணும். ஃபார் ஆன்டி கிளாக் வைஸ் மீன்ஸ் 4, 6 சூஸ் பண்ணிங்கன்னா 3, 5 வரணும், ஆஃப்டர் 1, -1. அதாவது எந்த பாயிண்ட் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு அப்படியே ரிவர்ஸில் தான் பாயிண்ட் எடுக்கணும். இதை எடுத்திங்கன்னா ஸோ இது அப்படியே ரிவர்ஸில் தான் இருக்கணும். நான் வந்து 4, 6லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். -4, 6, ஆஃப்டர் வந்து -3, -5, ஆஃப்டர் 1, -1. அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் எடுத்திருக்கேன், இப்படி ரிவர்ஸில் எடுத்திருக்கேன். ஓகே, நோ இது x1, y1, x2, y2, x3, அகெயின் வந்து y3. இது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்னால ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலாவை ரைட் பண்ணிக்கோங்க. ஆஃப் x1, x2, x3, அகெயின் x1, y1, y2, y3, ஸோ அகெயின் வந்து y1. திஸ் இஸ் யுவர் ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஃபார்முலா. இப்போ இங்கே மார்க் பண்ண பாயிண்ட்ஸ் எடுத்தால் இதில் அப்ளை பண்ணலாம். ஆஃப் x1 என்ன -4, x2 -3, x3 1, அகெயின் x1 -4, y1 வந்துட்டு 6, y2 -5, y3 -1, அகெயின் y1 வந்து 6. ஓகே, இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறோம். கிராஸ் மல்டிபிள் எப்பவுமே மேலே இருந்து தான் கீழே மல்டிபிள் பண்ணணும், ஆஃப்டர் கீழே இருந்து மேலே மல்டிபிள் பண்ணணும். 4 5s are 20, minus into minus plus 20, minus into minus plus 1 3s are வந்து 3 plus 3, 1 6s are 6 plus 6, மைனஸ் இங்கே எப்பவுமே மைனஸ் தான் போடணும் ஃபார்முலாவில். ஆஃப்டர் கீழே இருந்து மேலே மல்டிபிள் பண்ணுங்கள். 6 3s are வந்துட்டு 18. ஒன்ஸ் நீங்கள் மைனஸ் போட்ட அப்புறம் கம்பல்சரியாக ப்ராக்கெட் போடுங்க. ப்ராக்கெட் போடாமல் போட்டிங்கன்னா தப்பாயிடும் ஆன்சர். நோ கீழே இருந்து மேலே 5 1s are 5, மைனஸ் இருக்கிறதுனால -5, 1 4s are 4, minus into minus plus 4. Okay, now half இது ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம், எல்லாமே ப்ளஸில் இருக்கிறதுனால. ஸோ இது ஃபுல்லாக ஆட் பண்ணால், இது மூணுமே ஆட் பண்ணால் 29, மைனஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 2 மைனஸ் இருந்தால் எப்போவுமே ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் போட்டுடணும். அப்போ 18 5 ஆட் பண்ணான்னா 23, -23ன்னு வரும். இங்கே என்ன இருக்குது, +4. ஓகே, நவ் half of 29 மைனஸ், ஸோ 23ல் 4 வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும், 19 வரும். இல்லை எது பிக் நம்பர்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பிக் நம்பர். ஸோ அப்போ பிக் நம்பருக்கு என்ன சிம்பிள் இருக்கோ அதை எடுத்தானே அப்படியே நீங்கள் இங்கே எழுதணும். ஓகே, நவ் half of 29. ஸோ ப்ராக்கெட்டோட மீனிங் எப்போவுமே மல்டிபிள். அப்போ மல்டிபிள் பண்ணுங்கள், மைனஸ் into மைனஸ் ப்ளஸ் 19. ஓகே, நவ் half of 29யும் 19யும் வந்து ஆட் பண்ணிக்கணும் நம்ம இப்போ. ஸோ 29யும் 19, 18 ரிமைனிங் 1, 48ன்னு கிடைக்குது. இதோட ஆன்சர் என்ன, 48. ஓகே, நவ் கேன்சல் பண்ண முடியும். 1 2s are 2, 24 2s are வந்து 48. கேன்சல் பண்ண தெரியாதவங்க 48 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க, உங்கள் ஆன்சர் வந்து கிடைச்சிடும். ஸோ யுவர் ஆன்சர் இஸ் 24 ஸ்கொயர் யூனிட். ஸோ நீங்கள் ஸ்கொயர் யூனிட் போடலன்னா இந்த சம்முக்கு மார்க் தர மாட்டாங்க, 1 மார்க் தர மாட்டாங்க. ஸோ ஸ்கொயர் யூனிட் நீங்கள் கம்பல்சரியாக போட்டு ஆகணும்.